முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अवधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 4வது அத்தியாயத்தில் மந்திரங்களை பார்த்துட்டு வரோம். நம்ம சீரியல் படி 174வது மந்திரம். அதில் ஜீவன் முக்தர்களுடைய லட்சணங்களை, ஜீவன் முக்தர்கள்னு யாரை சொல்லுது, ஜீவன் முக்தியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு முருகப்பெருமான் பரமேஸ்வரனை கேட்குறார். ஜீவன் முக்தன், விதேக முக்தன். ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் பல கோடி ஜென்மாக்களுக்கு பிறகு புண்ணியம் தலை தூக்கும்போது அவனுக்கு இந்த வாழ்க்கை புளிக்கிறதாகவும் கசக்கிறதாகவும் துக்ககரமாகவும் உணர்றான். அது ஒரு ஜென்மாலேயே 10 ஜென்மாலேயே லட்சம் ஜென்மாலேயே வராது. பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறம்தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம், நம்ம கைதாக இருக்கிறோம், நம்ம வேலைக்காரனாக இருக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இல்லை, நம்ம இருட்டில் இருக்கோம், நம்ம சிறைச்சாலையில் இருக்கிறோம், நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத நன்றாக உணர்ந்த பிறகு பணம் காசு பொருள் போகங்களை எல்லாம் கடந்து விடுதலைன்னு ஒன்று எனக்கு தேவை, அது அவசியமானது, அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற உள்ளுணர்வுனால் தூண்டப்பட்டு சத்காரியங்களை தொடர்ந்து நன்றாக செய்து புண்ணியங்களை வளர்க்க சத்துவகுணம் வளர்ந்து தான தர்மங்களால் உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவா, தீர்த்த யாத்திரை, பாத யாத்திரை, எத்தனை விதமான உபாசனா இருக்கோ, வழிபாடுகள் இருக்கோ, பக்தி மார்க்கத்தில் பூரணமாக உள்ளே இறங்கி மூழ்கி குரு இல்லாட்டினாலும் தனக்கு தோன்றின வழிமுறைகளை எல்லாம் செய்து இறைவன் இருக்கிறார், அவர் நமக்கு முக்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வந்து அவரை தொடர்ந்து பயணிக்க, அவரை தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய அவர் தானே குருவாக வருகிறார். அது அவனுக்கு அப்போ தெரியாது. அடியனுக்கு கூட எப்போ குருன்னு தெரிஞ்ச, வேதா கிளாஸ் ஆரம்பித்த பிற்பாடு தான் குருன்னு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் சுவாமிநாத சுவாமி தான் நம்மளுக்கு பிறந்ததுலேருந்து நம்மளை வழி நடத்திருக்காருங்கிற அறிவு சந்தர்ப்பமே இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னலில் நம்ம பிறக்கலை. ஒரு சமயம் வெஜிடேரியன் வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்துருந்தோம்னா, பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தோம்னா, சின்ன வயதுலேருந்து இந்த இறை சிந்தனையும் வேத விசாரமும் உபனிஷத்து பற்றிய ஞான யோகமும் மற்ற யோகங்களும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஆரம்பத்திலேயே 7 வயசுலேருந்தே இப்போ நீங்கள்லாம் குழந்தைங்க வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கலாம். ஒரு பிரம்மஞானம் உள்ள ஒரு நல்ல தாய் தந்தையர், பேரண்ட்டு நிச்சயமாக தன்னுடைய குழந்தைய எவ்வளவு வேகமாக இறைவனோட சேர்க்கணும், இந்த ஞானம் அந்த குழந்தைகளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா ஜென்மாவிலையும்
விளக்கேற்றுங்கிற அறிவு வந்தவர்கள் கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக அந்த குழந்தைங்களுக்கு ஞானத்தை புகட்டுவார்கள். ஆனால் ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த காலத்தில் ஜனக மகாராஜா தன்னுடைய நாடு நகரம் தன்னையே அடிமையாக கொடுத்துருக்காரு இந்த பிரம்ம ஞானத்துக்காக. அது மாதிரி பல கோடி ராஜாக்கள் குருமார்களை தான் தலைமையில் வச்சு வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. எந்த ஒரு ராஜாவும் தர்மகுரு ஞானகுருன்னு 2 குருவை வச்சுக்காம ஆட்சியே செய்ய மாட்டாங்க. இப்போ சட்டம்னு சொல்கிறதெல்லாம் அப்போ தர்மமாக இருந்தது. தர்மம் நிற்குது, ஞானம் மறைப்பொருளாயிடுச்சு. இப்போ வேதத்துக்குள்ளே என்ன இருக்குது? கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டா சித்தி கொடுக்கும். சித்தினா என்னது? கேட்டது கிடைக்கும், நினச்சது கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதான் சித்தி. பக்தி யோகத்தினுடைய கர்மாவனுடைய பிரதான குறிக்கோள் அதுதான். உபாசனாங்கிறது இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த மிடில் கிளாஸு மேலே ஏறணும், ஞானத்தினால மேலேறணும், அறிவால் மேலேறணும்னு குருவை பிடிச்சி வழிபாடுகளை தொடர்ந்து ராஜயோகத்துக்குள்ளே வருவாங்க. அது எப்போது? 60 to 80. 60% வரும்போது தான் பூஜைக்கு வரக்கூடிய, பூஜையில் கலந்துக்கணும், பூஜைக்கு பொருட்கள் கொடுக்கணும், தான தர்மம் பண்ணணும், அவசியம், அத்தியாவசியம். இதுதான் பேஸாக இருக்குது. சத்துவகுணத்தை வளர்க்கணுங்கிற புத்தி இந்த 60% சத்துவகுணம் வரும்போது வரும். 80% சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க உபாசனாவுக்கு போயிடுவாங்க. 80 to 100% உள்ளவங்க தான் ஞானத்துக்கு வந்து சமாதிக்கு போகிறாங்க. சமாதியில் நேற்று சொன்னேன், சவிகல்ப சமாதி. நீ சைத்தன்யமாக இருக்கிற வரைக்கும் ஏகாகிரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதில் உனக்கு அறிவு நிலை இருக்கும். அப்புறம் அதை தாண்டினா ஜடசமாதின்னு ஒரு இருட்டு இருக்குது. தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா தியானத்தை உச்சியில் போய் ஃபோக்கஸ் ஆகும்போது இருட்டுக்குள்ளே போயிடுவோம். அது ஒரு சின்ன ஒரு வி ஷேப்பில், ஒரு ஒய் ஷேப்பில் ஒரு ரோடு பிரியுது. அந்த ரூட்டில் ஒரு ரூட்டு போகிற ஒரே ரூட்டில் தான் போகிறோம். ஞானத்தினுடைய ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கும்போது இந்த 6 சமாதிகளை கடந்து, அதாவது சவிகல்பத்தில் சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிகல்பம், நிர்விகல்பம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், ஆனந்த சமாதி, அஸ்மிதா சமாதின்னு 6 இருக்குது. எல்லாம் ஒரே விஷயந்தான். அறிவு இருக்கும், அறிவு நிலை இருக்கும். அதை ஒன்று தெரிஞ்சுங்க. அதான் சவிகல்பத்தில் 6ஐயும் ஒன்றாக்கி சொல்கிறேன். அந்த ஒரு நிலையில், அறிவு நிலையில் இருந்து இந்த ஒய் ஷேப்பில் ரோடு பிரியும் போது இடது பக்கம் போனால் இந்த தூக்கத்துக்கும் தூங்கக்கூடாதுன்னு விழிப்பு நிலையில் ஞானம் இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் வலது பக்கமும், ஒரு புரியத்துக்காக சொல்கிறேன் இடது வலதுன்னு, திரும்புகிறவங்க அந்த ஜடசமாதியை கடக்கிறாங்க. ஜடசமாதியை கடந்து ஜடசமாதிக்குள்ளே போனவன் திரும்புறதில்லை. பல லட்சம் வருஷங்கள், 1 லட்சம் மன்வந்திரம்னு சொன்னால் 1 லட்சம் இன்ட்டு 60 லட்சம், 60 லட்சம் இன்ட்டு ஒரு சதுரயுகம். அப்படி போகுது. அது பெரிய கணக்கு. அது பல கோடி ஜென்மா அப்படியே போயிடும். ஒன்றும் உபயோகம் இல்லாமல் போயிடும். ஆனந்தமாக இருக்கலாம். தூங்கும்போது என்ன ஆனந்தம் கிடைக்குது? இப்போ நம்ம டெய்லி சமாதிக்கு தான் போகிறோம். ஹிருதயத்துக்குள்ளே போத மனசு உயிரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இருட்டில் தான் நாம் தூங்கிட்டு இருக்கோம். அங்கே நாம் ஒன்றும் அறிவதில்லை, ஆனால் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஸோ அறிவு இல்லை, உணர்வு இருக்குது. நான் நன்றாக தூங்கினேன், என்ன நடந்ததுனே தெரியல அப்படிங்கிற அறிவும் அந்த உணர்வும், ஒன்றுமே அறிய முடியலை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற அஜ்ஞானமும் அங்கே இருக்கும். ஒன்றுமே அறியலைங்கிறது ஒரு அறிவு. அது ஜடசமாதியில் நடக்குது. இப்போ தியானம் பண்ணுறவன் தூங்குறான், தலையை தொங்கி போயிடுது. இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தா? குரு இல்லாமல் எதுக்கு தியானத்துக்குள்ளே போகிற?
நான் இதை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் குரு இல்லாட்டினா கூட இனிமேலாவது குரு பிடிங்க. என்ன குரு பிடிக்கிறதுல உங்களுக்கு தயக்கம்? உங்களுடைய ஆணவ அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் குரு வராங்க. கை கட்டி வாய்ப்புத்தி சாசா நேத்தே சொன்னேனே, பகவான் பக்தன், கணவன் மனைவி, குரு சிஷ்யர்கள் பூரணமான சமர்ப்பணம் இருக்கணும். உங்களை நீங்கள் பூரணமாக நிவேதனம் பண்ணணும் இறைவனுக்கு. ஈகோ தன்னை கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிக்கணும். அதுதான் எளிய வழி. எளிய வழி எளிய வழி எளிய வழி. இது புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அங்கே துவைத்தத்தை கிரியேட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. ஒரு குருவுடைய ஞானம் அப்படியே டிரான்ஸ்ஃபர். நீங்கள் சரணாகதிக்கு போனீங்க, உங்களை ஜீரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா குருவுடைய ஞானம் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். பகவான் பக்தனை அதே தான், பக்தியில் நிவேதனம் பண்ணினீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதே தான் கணவன் மனைவி. இப்போ சண்டை சச்சரவுலாம் எதுக்கு வருது? சரணாகதி பண்ணுறது கிடையாது, சமர்ப்பணம் பண்ணுறது கிடையாது. அதனால் துவைத்தம் வருது, அதனால பிரச்சனை வருது. அது வாழ்நாள் ஃபுல்லாக குழப்பத்தில் இருக்கான். இது அடிப்படை அறிவு. இதெல்லாம் எந்த பேரண்ட்டும் சொல்லித்தரது கிடையாது. அறிவு இருந்தால் புரிதல் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு அறிவு இல்லாட்டினாலும் ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்குல்ல. ஒருத்தவங்களுக்கு அறிவு இல்லாதவங்க அவங்க சண்டை போடுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, புரியாமல் பேசுகிறாங்கங்கிறது அறிவுள்ள ஒருத்தவங்களுக்கு புரியுதில்ல. அவங்க விட்டு கொடுக்கணும். அறிவு ஸ்ட்ராங்காக இருந்தால் விட்டு கொடுக்கணும், பேசக்கூடாது. அப்புறமா அதுக்கு நீ என்ன சொல்ல வரியோ அது அப்புறமா ஓய்வான நேரத்தில் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் கரெக்டாக டீச் பண்ணணும். டீச் பண்ணாலும் விடக்கூடாது, டீச் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ சரணாகதி பண்ணி இந்த சத்துவகுணத்தை வளர்த்து 60% வரும்போது பூஜைக்கு வந்து 80%ல் ஞானத்துக்கு வந்து வித்யா, அடுத்தது 100%ல் 80 to 100ல் ஞானத்துக்கு வந்து சமாதிக்கு போகிறோம். இந்த சமாதியை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சமாதி சவிகல்பங்கிற அறிவு இருக்கும். நீ சித்தாக இருப்ப, பூரணமான கான்சியஸாக இருப்ப, சுத்தமாக இருப்ப. ஆனால் அனுபூதி ஏற்பட்டிருக்காது. ஞானம் பூரணமாக இருக்கும். இது சரி, இது தப்பு இருக்கும். விவேகம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், தரிசனமும் ஆகிடும். இதெல்லாம் சவிகல்பத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள். நிர்விகல்பத்தில் என்னன்னா ஒரே நன்மை தான், பூர்ணமான அனுபூதி, பேரானந்தம். ஆப்ஜெக்டும் இருக்காது, எக்யூப்மெண்ட்ஸும் இருக்காது, சப்ஜெக்ட் மட்டும்தான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கும். இதை ஒரு முறை தொட்டுட்டால், ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் தொட்டு அதில் நிஷ்டையாகணும். பிரம்மத்துக்குள்ள சம்ஸ்திதம்னு ஒரு வார்த்தை இருக்குது. சம்ஸ்திதம், சம்ஸ்திதம், நன்றாக தன்னில் சத்தில் தான் அமர்ந்திருத்தல். இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா? சுவாமியுடைய இருதயத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது டெய்லி. ஏதாவது கவலையோ துக்கமோ பயமோ, முக்கியமாக இதுதான், பயமோ துக்கமோ மரணமோ எதுவும் கிடையாது நமக்கு. இன்னும் சொல்லப்போனால் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இது என்னைக்கு என்னையிலேருந்து, இது டே ஒன்லேருந்து இருக்குது. எப்போ ஒருத்தவன் ஏதாவது ஒரு ஜென்மாவில், இப்போ வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த இடத்துல இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. டே ஒன்லேருந்து எந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. டே ஒன்லேருந்து ஆனந்தம் இருக்குது, சர்வீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. முக்தியை விட, மோட்சத்தை விட, அனுபூத்தியை விட பரோபகார்த்தம் மேலானதுன்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. எப்படி ஒரு காலத்தில் நீங்கள் முருகன், நீங்கள் செஞ்சா அது, நீங்கள் செஞ்சா இதுன்னு என்னை மக்கள் அடியார்கள் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அதை பற்றி நான் ரொம்ப நாள் அதை சிந்திக்காமல் இருந்து, சுவாமி தைப்பூசம் அன்னைக்கு நெஞ்சில் வெளிப்பட்டு எல்லாருக்கும் அது பிரத்யட்சமாகி எல்லோரும் அவருக்குள்ளே சுவாமி இருக்காருன்னு ஒத்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒடுங்கிட்டேன். முன்னாடியும் பேசலை, இந்த 25 ஆண்டுகளும் பேசலை. பேசுனா சண்டை போடுவேன். சண்டைக்கு ஒன்று தான் வாயை திறக்கிறது.
விழாக்கள் சிறப்பாக நடக்கணுங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் ஒரு வார்த்தை ஆன்மீகம் பேசுனதே கிடையாது. ஆன்மீகம் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. சொல்கிறதே சரியா இல்லையா அப்படி தான். சுவாமி மாதிரி தான். சுவாமி நம்மளை எப்படி வழி நடத்துகிறதோ அது மாதிரி தான் அடியார்கள்ட்ட. என்ன இவ்வளோ அதிகாரம் பண்ணுறாரு, என்ன இப்படி சிடுன்னு இருக்கார், என்ன அப்போ பார்த்தாலுமே கோபமாகவே இருக்கார். எல்லோரும் அவங்களுடைய அது ட்ராமா, முருகப்பெருமான் நடத்தின ட்ராமா. என்ன நடந்துச்சு, ஏன் அதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன், ஏன் இந்த 25 ஆண்டுகள் 25 செகண்ட் மாதிரி போச்சு, எப்படி ராஜகோபுரம் உருவானுச்சு, பிரம்மோற்சவம் உருவானுச்சு, கந்தசஷ்டி உருவானுச்சு, அன்னதானம் உருவானுச்சு, யாகம் உருவானுச்சு, இன்றைக்கி கிரிவலம் வரைக்கும் எப்படி உருவானுச்சு, பெரிய கிரிவலம் எப்படி உருவாச்சு, சின்ன கிரிவலம், டெய்லி கிரிவலம், நித்திய கிரிவலம் எப்படி உருவானுச்சு, எல்லாம் தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே இருக்கிறது ஆனந்தம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ஏன் அங்கே இருந்தேன், எதுக்காக இருக்கணும், இவ்வளவு மான அவமானங்கள், இவ்வளவு கெட்ட பேச்சு, விமர்சனங்கள், ஒரு தவறு செய்யாமல், இறைவன் சத்தியமாக ஒரு தவறு செய்யாமல் எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு ஏன் அங்கே இருந்தேனே எனக்கே தெரியலை அப்படிங்கிறத வேதத்துக்கு வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சுது. அது வேதம் என்ன சொல்லுதுன்னா சகஜ சமாதின்னு சொல்லுது. ஏன் எதுக்காக நம்ம அங்கே இருக்கிறோம், யாரும் இருக்க முடியாத இடத்துல இருக்கிறோம், யாரும் செய்ய முடியாத வேலையை நம்மளை செய்ய வைக்கிறான். ஒன்று கூட சாமானியர்களாக ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்குது. எல்லா இடத்துலையும் போட்டியும் பொறாமையும் தான் நிறைஞ்சிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சத்காரியத்தை, மகத்தான காரியத்தை எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல், ஒரு அணு அளவு தீங்கு யாருக்கும் நடக்காமல் ரொம்ப அமோகமாக நடந்து முடிஞ்சது. எல்லா காரியமும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும், டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும். அது பேர் சகஜ சமாதி. சகஜ சமாதினா என்னன்னா, இப்போ நாம் ஏற்கனவே நிர்விகல்பம் போய், நிர்விகல்பம்னா என்னது, தன்னை மறந்து நிறையில் இருக்கோம்ல, அதுலேருந்து திரும்பி வருவோம். அது இறைவனுடைய சங்கல்பம், அது ஈஸ்வர சங்கல்பத்தினால தான் திரும்பி வருவோம். இந்த சவிகல்பத்தில் நம்ம இவ்வளோ நேரம் உட்கார போகிறோம், அடுத்து இந்த வேலை இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணுன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு ஆனந்தமாக இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஒரு காலகட்டத்தில் அதை முடிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் உட்காருவோம். நிர்விகல்பத்தில் அப்படி கிடையாது. நிர்விகல்பத்தில் உள்ளே போனால் ஆனந்தமாக இருக்கும். அது 6 ஹவர் 8 ஹவர். சமாதி சவிகல்பத்துக்கு தான் 24 நிமிஷம். உங்களுக்கு நாள் சொல்லியிருக்கேன், ஒரு சமாதிங்கிறது 24 நிமிஷம் சவிகல்பம். நிர்விகல்பத்துக்கு நேரமே கிடையாது. ஒரு யுகம் கூட உட்காரலாம், ஒரு சதுர்யுகம் கூட உட்காரலாம். இப்போ சொன்னால ஒரு மன்வந்திர கூட உட்காரலாம். உடம்பு கெட்டு போகாது, எதுவும் கெட்டு போகாது. புத்தெல்லாம் எப்படி வருது மேலே, அதான் அது. இந்த ஒரு விஷயத்தில் சுவாமி ஒரு நிலையை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இவனை வச்சு நிறைய வேலை நடத்த வேண்டியது இருக்குது, இவன் போய் அங்கே உக்காந்துட்டானா சரி வராதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, உத்தான அவஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது. உத்தான அவஸ்தானம், அந்த நிலையில் விழிப்பை கொடுத்து வெளியில் கொண்டு வருவார். சவிகல்பம் மாதிரி எவ்வளோ நேரம் உட்காந்தன்னு தெரியாது. ஒரு 8 மணி நேரம் இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரம் கூட இருக்கலாம். ஆனால் சுவாமி பார்வையில் அவனை எப்போ வெளிக்கொண்டு வரணும்னு எல்லாமே சுவாமி தான் செய்கிறாரு. இதில் நேரடியாக செய்கிறார். மற்றதெல்லாம் ஆளை வச்சு செய்வார். மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்கவுங்க அறிவு கையில் கொடுத்து, மனசை கொடுத்து, அறிவை கொடுத்து, நீ தான் அதுக்கு காரணங்கிற மாதிரி கொண்டு போவார். இந்த மாதிரி இறை காரியங்களில் இருக்கிறவங்க, சத்காரியங்களில் இருக்கிறவங்க, பரபகர்த்தத்துக்காக பிறந்தவங்க, தொண்டிலேயே நிற்கணும்னு விருப்பப்படுறவங்க, அவங்கெல்லாம் சுவாமியினுடைய பிரத்யக்ஷ சர்க்கிள்லையும் பிரத்யக்ஷ பார்வையிலையும் நேரடி இயக்கத்துலேயும் இருக்கிறாங்க. அவர்களை அவர் உத்தான அவஸ்தானங்கிறது எல்லாம் வேதம் சொல்லுது. நான் இதெல்லாம் அனுபவித்து கடந்து வந்திருக்கேன். அதனால் எதையும் பார்க்காம என்னால் பேச முடியும். வார்த்தை கொடுத்தா போதும், பேசிடுவேன் நான் கம்ப்ளீட்டாக. அது திரும்பி அழைச்சிட்டு வருது. திரும்பி அழைச்சிட்டு காத்திருக்க வைக்குது. ஒவ்வொரு தருணத்தில் ஒரு காரியத்தை நடத்துகிறாரா இல்லையா? சித்ரா பௌர்ணமி நம்ம நினச்சி பார்த்தோமா? நீங்களும் நானும் நினச்சி பார்த்துருமா? சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி தான் நித்தியகிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே சுவாமி நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார். எனக்கா நீண்ட நாள் வருத்தம், இந்த நித்தியகிரிவலம் இதோட வேல் பூஜையோடு நின்று போச்சு, வேத விசாரம் ஸ்டார்ட் பண்ணி நின்று போச்சுன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவர் சுவாமி சொன்ன கருத்தை நம்ம கடைப்பிடிக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அது வந்தது ஒரு காரணம். நேரு வந்ததுனால அந்த கிரிவலம் அவசியம் இல்லைன்னு இருந்தது. இப்போ சுவாமியை விரும்புகிறாங்க. சித்ரா பௌர்ணமியிலேருந்து
சுவாமியே வெளியில் வராங்க, 4 வீதிக்கு சுவாமியே வராங்க, நித்தியபடி வராங்க. நீங்கள் பாருங்கள், இனிமேல் மிராக்கல்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஒருத்தவங்க ஒன்று வந்து ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். நான் சுற்றினேன், 9 சுற்றி சுற்றினேன், 10 சுற்றி சுற்றினேன், இது நடந்துச்சு அது நடந்துச்சு. சித்திகளை பற்றி சொல்லுவாங்க, முக்தியை பற்றி பேச மாட்டாங்க. அடியான் சங்கல்பம் அங்கே அடியார்கள் முக்தியும் சித்தியும் பெறுங்கிறது தான். அது ஒரு பக்கம் திருப்பிட்டோம். இப்போ சகஜ சமாதிங்கிறது என்ன? நிர்விகல்பத்துக்கு போய் அங்கே நிஷ்டையாகி தன்னை மறந்து இருந்து அவங்கள கூப்பிடுவார் சுவாமி. அவங்கள தட்டி எழுப்பி ஒரு பிறவி எடுத்து இந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு போ, இல்லை வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட பூர்ண ஞானம் இருக்கும், ஜீவன் முக்தனாக இருப்பான், யோகியாக இருப்பான், சித்தனாக இருப்பான், சுவாமியுடைய ஸ்வரூபமாக இருப்பான், சுவாமி உட்காரக்கூடிய தேராக இருப்பான், எல்லாம் அந்த பாடியாக இருப்பான். அவனை வச்சு காரியத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வருவார். இப்போ காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம், அவனுக்கு தெரியும் அது சுவாமி பூரணமாக நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியும். எல்லா வேலையும் செய்வான், ஆனால் அவனுடைய சிந்தனை எப்போதும் பரம்பொருள் மேலே தான் இருக்கும். அது பேர் சிதப்பிரக்யன்னு பேர். ஏற்கனவே நிர்விகல்பத்துக்கு போனவன், சுவாமியோட 2.5 கலந்து பிரம்மஸ்வரூபமாக இருந்தவன், திரும்ப விருப்பமில்லாதவன், பரோபகார்த்தத்தை விரும்புகிறவன், பரோபகார்த்தத்தை விரும்புகிறவனை தான் திருப்பி கூப்பிடுவார் சுவாமி. உத்தான அவஸ்தை அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு விழிப்பு நிலையை கொடுத்து, பிறக்க வச்சு, எங்கே பிறந்தாலும் சன்னதிக்கு வான்னு கூப்பிட்டு ஒரு இடத்த கொடுத்து அதுலேருந்து வருஷராக காரியங்களை நடத்துவார். அவன் எல்லா வேலையும் அந்த சகஜ சமாதியில் தான் பண்ணுவான். ஆனால் அவனுடைய சிந்தனை எதில் இருக்கும்? சுவாமிகிட்ட இருக்கும். இப்போ நம்ம சைக்கிள் முத கற்றுக்குறோம், இல்லை கார் முத ஓட்ட கற்றுக்குறோம். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டோம்னா வண்டியில் ஏறி உட்காந்து கீயை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக பல சிந்தனைகளை ஓட்டிகிட்டு இருப்போம். வண்டி ஆட்டோமேட்டிக்காக போகும்ல. அதுமாரி மற்ற காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் மனம் மட்டும் சுவாமிகிட்டே இருக்கும். அது பேர் சகஜ சமாதி. இது என் வாழ்க்கையில் பிரத்யட்சமாக 25 ஆண்டுகள் 25 செகண்ட் மாதிரி போயிருக்கு. பதிவு பண்ணுறேன். இப்போ சகஜ சமாதினா என்னன்னு தெரியுதா? நிர்விகல்ப சமாதினா என்னன்னு தெரியுதா? திரும்ப மாட்டாங்க. சபிகல்ப சமாதினா என்னன்னு தெரியுதா? உட்காரும் போதே நம்ம இத்தனை மணிக்கு ஏந்துக்கணும்னு நினைப்பாங்க. அது சொல்கிற மாதிரி 24 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு சமாதி 2 சமாதி. ஆனால் நிர்விகல்பம் அப்படி கிடையாது. ஒரு யுகம் கூட நீ உட்காந்துருப்பீங்க. இன்னொரு சமாதி இருக்குது, நிர்பீஜ சமாதின்னு ஒன்று இருக்குது. நிர்பீஜ சமாதி அவன் விரும்பினானா சுவாமி அவனை திரும்பாமல் இருக்கும்போதே, தாய்மானவர்லாம் அப்படி தான் போனவர். 21 நாள் பார்ப்பாங்க, சலனம் இல்லை, உயிர் இருக்கும், சலனம் இருக்காது. சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, கண்ணை திறக்க மாட்டாங்க, ஜட மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள ஜீவசமாதியாக வைப்பாங்க. அதுதான் ஜீவசமாதி. உயிர் இருக்கும், பிராணன் இருக்கும், திரும்ப மாட்டாங்க. அதனால் மண்ணுக்குள்ளே வைக்கிறாங்க. புரியுதா விஷயம்? இப்போது அவங்க உள்ளே இருந்து அந்த மண்ணுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் சுவாமி அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யோகம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இப்போ ஒரு சுனாமி வருது, ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வருதுன்னா அவங்க தான் முதல்ல பறக்கும் படையாக இருந்து வேலை செய்கிறவங்க. இந்த மாதிரி ஜீவ சித்தர்கள் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு தனி ட்ராக், அதில் நம்ம போகல. இப்போ இந்த நிலையில் சபிகல்பத்திலேருந்து கடந்து ஜடசமாதியும் கடந்து லெஃப்டில் போகாமல் ரைட்டில் போய் நிர்விகல்ப சமாதி போய் பல ஆண்டுகள் தியானத்தில் இருந்து சுவாமியினுடைய விருப்பத்துக்கு இணங்க விழிப்பு நிலையை கொடுத்து உத்தான அவஸ்தாவுக்கு வந்து திரும்பி வெளியில் வருவாங்க, வேலைகளை பண்ணுவாங்க, பிராரப்தம் முடிகிற வரைக்கும் செய்வாங்க. புரியுதா சொல்கிறது? இப்போ உள்ளே போனவங்க வந்த வேலையை முடிச்சிட்டாங்க வச்சுங்க. இவர் விவேகானந்தர் அப்படி தான் வந்த வேலையை உலகம்லாம் சுற்றிட்டு எல்லாருக்கும் யார் யாருக்கு என்ன கேட்டால் ஃபாரினுக்கு போய் இந்த நம்ம கல்ச்சர் பரப்பணுங்கிறத விட இங்கே இந்த பாரதத்துக்கு நிறைய தேவை. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு
இந்த பிரம்மஞானம் தேவை தேவை தேவை. தமிழர்கள் அறிவு மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் எல்லாரையும் நாஸ்திகனாக மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து நாஸ்திகத்தை பெருமையாக பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நல்லது கெட்டது தெரியலை, புரியலை. ஏன்னா எல்லாம் தான் தோண்டித்தனமாக ஆயிடுச்சு. வழி நடத்துறதுக்கு ஆளே இல்லை. குருங்கிற பேச்சை கெட்ட வார்த்தை மாதிரி வச்சுருக்கானுங்க. வேதங்கிற பேச்சு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி, பிராமணர்கள்னா கெட்ட வார்த்தை மாதிரி வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை உடைக்கணும்னா என்னை போன்றவர்கள் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஜென்மா முடிகிறதுக்குள்ளே எவ்வளவு பயணம் செய்ய முடியுமோ பயணம் செய்து நிறைய இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி சிஷ்யர்களை உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் பிரம்மஞானத்தை கொடுக்கணும். அப்புறம் தமிழ்நாடு அப்புறம் சவுத்தாக மாறும், கேரளா போகும், ஆந்திரா போகும், சவுத்து ஃபுல்லாக போகணும். நார்த்தில் அவங்களுக்கு இருக்குது. நார்த்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது நம்ம சொல்கிறோம். வடக்கு ஏன் வாழுதுன்னா அவன் தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். இங்கே தர்மத்தை பண்ணால் கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், மொழி வேண்டாங்கிறான், சம்ஸ்கிருதம் வேண்டான்றான், குரு வேண்டாங்கிறான், எல்லாம் எனக்கு தெரியுன்றான். அதனால் நாம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஞானத்தை பிரம்ம ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட முயற்சி பண்ணின்னு இருக்கேன். இது எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான் நிச்சயமாக நடக்கும். அது வரைக்கும் நம்மளுடைய முயற்சி தொடரட்டும். இப்போ சவிகல்பம், நிர்விகல்பம், ஜடசமாதி, சகஜ சமாதி, நிர்பீஜ சமாதி தான் இப்போ சொல்லப்போகிறேன். நிர்பீஜ சமாதிங்கிறது வந்த வேலையை முடித்தாச்சு. அவருக்கு 90 வயசு ஆகுது. அவர் சரீரத்தை விட விரும்பலை, சரீரத்தை இங்கே விடுறதுக்கே விரும்பலை. அவங்க நிர்பீஜ சமாதின்னு இந்த தியானத்தை கண்டினியூ பண்ணுவாங்க, திரும்ப மாட்டாங்க. சுவாமிகிட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அனுமதியை வாங்கிட்டு தியானத்துக்குள்ளே போனாங்கன்னா திரும்ப மாட்டாங்க. திரும்ப பிறவியும் கிடையாது, தேகமும் கிடையாது, அந்த முக்திங்கிற அவசியமும் இல்லை. பிரம்மனிஷ்டைக்கு போய் திரும்பி உத்தான அவஸ்தாவில் திரும்பி வராங்கல்ல, சகஜ சமாதியில் வேலை செய்கிறாங்கல்ல, அது வரைக்கும் அவங்களுடைய விருப்பம் இருக்குது. அதில் என்ன விருப்பம் இருக்கு? நான் தொண்டு செய்யணும் விரும்புகிறேன், இந்த ஞானத்தை பரப்பணும்னு விரும்புகிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் கண்ணை திறக்கணும்னு விரும்புகிறேன்னு அந்த பிரார்த்தனை இருக்கும், அவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கும். அவங்க தான் சகஜ சமாதியில் வாழ்க்கை நடத்துவாங்க. ஞானம் ஏற்கனவே பெற்றவர்கள், சித்த புருஷர்கள். அவங்க ஏற்கனவே அவங்க ஆத்மா மாதிரி சித்த வஸ்து. இந்த நோக்கத்துக்காக தான் வராங்க. வந்த வேலை முடிக்கிற வரைக்கும் சகஜ சமாதியிலே இருந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ புரியுதா வித்தியாசம்? எல்லாம் புரியுதா? எல்லா சமாதியும் இப்போ புரிஞ்சுச்சா? அப்படிப்பட்ட இறைநிலையை தொட்டு பிரம்மனிஷ்டையில் இருந்து சிதப்பிரஜனாக இருந்து சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் சிந்தனை ஃபுல்லாக அவனுக்கு. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம், பல சிந்தனை பண்ணுறோம். ஆனால் ரைட்டில் திருப்ப போது திருப்புறோமா இல்லையா? பல சிந்தனைகள் போட்டிகிட்ருக்கோம். வண்டியை ஸ்லோ பண்ணும்போது ஸ்லோ பண்ணுறோமா இல்லையா? அது மாதிரி அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் சிந்தனை ஃபுல்லாக பூரணமாக ஸ்வரூபத்தில் இருக்கும். அதுதான் சம்ஸ்திதம்னு வார்த்தை. இந்த வார்த்தை எழுதியிருக்கீங்களா? சம்ஸ்திதம். சம்ஸ்திதங்கிற வார்த்தை. அந்த தத்துவத்திலிருந்து இப்போ ஜீவன் முக்தன் அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும், அவன் எப்படி செயல்படுவான்? நாமே கிஞ்சித் வபி இதம் வபி. இங்கே இருக்கிற எதுவும் நான் இல்லை. இங்கே எதெல்லாம் தென்படுதோ இங்கே இருக்கிற எதுவும் நான் அல்ல. நாமே கிஞ்சித் குவச்சித் ஜகத்து. இந்த ஜகத்து எதுவும் நான் இல்லை. ஜகத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது எதுவும் நான் இல்லை. நாமே தோஷோ, எனக்கு எந்த குற்றமும் கிடையாது. ஏன்? ஆத்மாவாக இருக்கான். மனமாக இருக்கிறவங்க தான் பாவம் புண்ணியம்லாம். சத்துவகுணம் வளர்க்கறது தான் புண்ணியம். தமோ குணத்தை வளர்க்கணும்னா பாவம். இருட்டில் போனால் என்ன தெரியும்? நரகமாகிடும். சத்துவகுணத்தை வந்தால் வெளிச்சமாக வரும், குரு கிடைப்பாங்க. நாமே தோஷம். இப்போ எனக்கு தோஷம் எந்த தோஷமும் இல்லை. ஏன்? அவன் ஜீவன் முக்தன். எங்கே இருக்கான்? துரியத்தில் இருக்கான். ஸ்தூல உடம்புல இல்லை. பசி தாகம் பயம், பசி தாகம் நோய் வைரஸ் பாக்டீரியா எதுவும் இல்லை. சூக்ஷ்ம உடம்புல காமக்ரோதாதிகள் டார்ச்சர் இல்லை. காரண உடம்புலையும் இல்லை. குழப்பம், இருட்டு, பயம், அஞ்ஞானம் எதுவும் இல்லை. அவித்யா, ராகத்வேஷம், அஸ்மிதா
அபினிவேஷம், மரண பயம் எதுவும் இல்லை. ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இவங்கெல்லாம் நேரடி கண்ட்ரோலில் இருப்பாங்க. இவங்க ஏன் எங்கே போகிறான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போவாங்க, செய்ய வேண்டிய வேலையாக செய்வாங்க. வெறும் ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். புரியுதா? மேலே நெட்வொர்க் எல்லாம் இறை சாம்ராஜ்யம், இறையாட்சி, எல்லாம் இறையாட்சி தான். ஆனால் இவங்க நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க. புரியுதா? லிங்க் மூலயமா வரல, நேரடி தொடர்பில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு தொடர்பே இந்த 5 பேர் தான். குரு, ரிஷிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், இங்கெல்லாம் யாரு நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க. அங்கே நாமே தோஷம், எனக்கு எந்த தோஷமும் இல்லை. நாமே லிங்க, எனக்கு ஆண் பெண்ணு வித்தியாசம் இல்லை. நாமே சக்ஷுன், எனக்கு கண்ணு நான் பார்க்குற மாதிரி இருக்கும், நான் பார்க்கல. நாமே மனக, எனக்கு மனசு இருக்கும் ஆனால் இல்லை, எதையும் சிந்திக்காது. இப்போ நான் கூட இந்த கோயிலில் உட்காந்துருக்கேன்ல, ஒன்றுமே சிந்திக்காமல் உட்காந்துருப்பேன். எனக்கு அது எல்லோரும் சிந்திச்சு நல்லா புத்தியெலாம் நல்லா ஸ்ட்ராங்காகி முடியெல்லாம் கொட்டி நல்லா வழுக்கையெல்லாம் விழுந்தவங்களாம் நல்லா அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. இப்படி ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்து எனக்கும் இருந்துச்சு. முடி கொட்டி போச்சுன்னா, வழுக்கை நிறையா இருந்துச்சுன்னா, நெத்தி நெத்தியாக இருந்துச்சுன்னா நிறையா அறிவு இருக்குது, பயங்கரமான அறிவு இருக்குது. ஆனால் நமக்கு அப்படிலாம் இல்லையே. நம்ம ஒன்றுமே சிந்திக்கவே மாட்டோமே. நம்ம மூடனாக இருக்கோமா, மடத்தனமாக இருக்கோமா, அஞ்ஞானமாக இருக்கோமா அப்படின்னு பல நாள் சிந்தித்தது உண்டு. நம்ம சரி தப்பா ரைட்டா, தப்பா ரைட்டுலாம் நீ எதை வேணால் யோசிக்க, ஆனால் நீ எப்படி நடக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன்னு என்ன பண்ணார் சுவாமிநாத சுவாமி. நான் சொன்னேன்ல, திங்கக்கிழமை எல்லோரும் பரபரப்பாக 7:09 ஆஃபீஸுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ப்ரெஷரோடு எல்லோரும் பரபரப்பாக போயிட்டுருக்கிறப்ப நான் மெதுவாக பச்சை வேஷ்டி கட்டிட்டு மெதுவாக விபூதி பட்டையை போட்டுக்கிட்டு மெதுவாக கோயிலுக்குள்ளே சாந்தமாக செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். செடி வைப்பேன். அங்கே வச்சுருக்கிற ஒரு 100 செடி அடியேன்னு வச்சுருக்கேன். வில்வ மரம், செண்பக மரம், என்னென்ன சுவாமிக்கு தேவையோ நந்தியாவட்டை, செம்பருத்தி, வன்னி மரம், சந்தன மரம் எல்லாம் அடியேன் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி எத்தனை வருஷம், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணி எல்லாம் சொன்னாங்க. மலையில் வச்சுருக்கிய தண்ணி நிற்காது, தண்ணி ஊற்றாமலே மலையில் மழை பெய்யுது, மரங்கள் முளைக்குது. தண்ணி ஊற்றாமலே முளைக்குதா இல்லை? இப்போ இருக்கிற மரம்லாம் தண்ணி ஊற்றி தான் வந்துச்சா? இல்லை. நாம் புதுசாக வைக்கிறத நாம் ஊற்றுவோம், எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கார்டனிங் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது, மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே போகும் ரொம்ப. அப்போ நான் யோசிப்பேன், என்ன எல்லோரும் இந்த யங் ஏஜில் எல்லோரும் பரபரப்பாக இருக்கான், நாம் சைலண்ட்டாக அப்படி உட்கார வச்சுட்டு சரி சும்மா இருக்கிறதுக்கு போய் சுவாமியை சுற்றுவோன்னு தான் அப்படி சுற்ற ஆரம்பித்தது தான். 18 ஆண்டுகள் சுற்றுனது மேலே. டெய்லி எவ்வளோ நேரம் கேட்பாங்க என்கிட்ட. நாட்கள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக என்ன கேட்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ நேரம் சுற்றுவீங்க, என்ன ஜபம் பண்ணுறீங்க, என்ன மந்திரம் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ கவுண்டிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்படியே சுற்றி வருவேன். போதுன்னு மனசு வந்துச்சுன்னா அப்படியே கிளம்பி இறங்கி வந்துடுவேன். சில நேரம் ஐயரே சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்பாரு. கோயிலில் போகும்போது சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது, நியமம் இருக்குது. ஆனால் குருக்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் ஒரு நாள் கூப்பிட்டு. சரி சொல்லிட்டு போகிறேன் இனிமேல்னு. போகிறப்ப ஏதாவது விபூதி இது வாழைப்பழம் கொடுப்பாங்க. எதிர்பார்க்குறதில்ல, எதுவுமே எதிர்பார்க்குறதில்ல. மனநிலையும் அப்படி. சாமி அப்படியே தீவிர கத்தியோடு கும்பிட மாட்டேன். ஆனால் அப்படி தான் இருந்திருக்கேன். அப்படியே சுற்றி வர்றது ரொம்ப பிடிக்கும். சுவாமியை சுற்றி வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி நினைப்பேன், என்னடா இந்த சமுதாயம் எல்லாம் பணம் காசுன்னு இருக்கு. அந்த நோக்கத்தை தான் நானும் வந்தேன் இங்கே சென்னைக்கு. அந்த நோக்கத்தை தான் வந்தேன். பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய அதாகணும் இதாகணும்னு. முதல்ல மனுஷனாக, அப்புறமா முருகனாக, அப்புறமா தொண்டு செய்யணும். 3 காரியத்தை வருஷலாக செஞ்சார் சுவாமி. அது மாதிரி நாமே ஸ்தோத்திரம். நான் மனசு இல்லை, காது இல்லை. காதுனா என்னது, கேட்காது. நாமே நாசா, மூக்கு இல்லை. என்னது, நறுமணத்தை எடுக்காது. நாமே ஜிகவா, நாக்கு சுவையறியாது. நாமே கரக, நான் கையும் கிடையாது. நாமே ஜாகிரத்து, விழிப்பு நிலையிலையும் இல்லை, சொப்பனமும் இல்லை. காரண உடம்புங்களுடைய சுசுப்தியும் இல்லை, வேறு எதுவும் இல்லைண்ணா. நாமே துரியமிதி, நான் துரியத்திலும் இல்லை.
நான் எங்கேயோ இருந்தேன். அது சொல்கிறான் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் யார்? யார் ஜீவன் முக்தன்? எப்படி ஜீவன் முக்தனானா? சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணி, குரு சேவை செய்து, உழவாரப்பணி திருப்பணியில் சத்காரியங்களில் ஈடுபட்டு சத்வகுணத்தை வளர்த்து உபதேசம் உங்களை தொட்டால் வைராக்கியம் வந்து முடிவெடுத்து அதை நித்திய கர்மாவாக செய்ய ஆரம்பித்து அனுஷ்டானமாகி அந்த தப வலிமையில் நீங்கள் உள்ளே போய் பரம்பரையில் தொட்டால் தான் ஜீவன் முக்தன் ஆக முடியும். தொண்டு மேலானது. தொண்டு மேலானது. தொண்டு எதையும் சாதிக்கும். நல்ல நோக்கத்தோடு செய்கிறோம் இல்லையா? நல்லது நடத்தணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எனக்கு இது செஞ்சால் இந்த பலன் கிடைக்குங்கிறதுலாம் அடியேன்னு ஒரு நாளும் செஞ்சது இல்லைங்க இன்றைக்கி வரைக்கும். இது செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும், அது செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும், இது செஞ்சால் இந்த பலன், அந்த மாதிரிலாம் ஒரு நாலு நஜிந்தா ருத்ராட்சம் எத்தனை முகம் கேட்பாங்க என்கிட்ட பல பேர். எத்தனை முகம்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த முகம் அணிஞ்சால் இந்த பலன், அந்த முகம் தான் அந்த அது கிடையாது. ருத்ராட்சம் பரமேஸ்வரன், அவன் கூட இருக்கணும், இல்லை நாம் அவன் கூட இருக்கணும். இதான் நோக்கமே தவிர இது கிடைச்சா அது, இது கிடைச்சா இது கிடைச்சா அந்த கூட்டு கணக்கெல்லாம் அடியன் பண்ணினது கிடையாதுங்க. பல விஷயங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அது வேண்டாம். அது ஒரு நிலை வரும்போது அதுவே நீங்களே அந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. எதை பற்றியும் கவலையே இருக்காது. முதல்ல இன்றைக்கி வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு இப்போ குழந்தைங்க இவ்வளோ தூரம் படித்து வராங்களே, எந்த ஒரு அணுவளவு கூட ஒரு நாள் கூட சிந்திச்சது கிடையாது. நீங்கள்லாம் சொல்கிறீங்களே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதை நீ என்ன பண்ணணுமோ சாமிகிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள், கடமையை செய்யுங்க. எல்லாம் கரெக்டாக பக்கத்துலேயே உட்காந்து டார்ச்சர் பண்ணாதீங்க குழந்தைங்கள. சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கள், போதும். போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, எல்லாம் தாண்டக்கூடாது. அவங்களுடைய குறிக்கோளை அவங்க டேலண்ட்டை புரிஞ்சுக்குங்க. பேரண்ட்டுக்கு சொல்கிறேன், நான் 25-30 வருஷமாக சொல்கிறேன். டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவருந்து ஆரம்பித்ததை எப்போயுமே ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அடியேன். பேரண்ட்டு நிறையா தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்டுக்கே நிறையா தெரிஞ்சுக்கல. பேரண்ட்டு நிறையா தெரிஞ்சுக்கணும். மெய்ப்பொருள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். மற்றதை தெரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல, மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கணும். 10 விஷயந்தான் மெய்ப்பொருளில். நீங்கள் மாயா ஜகத்து தான் லட்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நாமே ஸ்தோத்திரம், நாமே நாசா, நாமே ஜிகவா. ஜிகவானா என்னது? வாயு கிடையாது, நாக்கு கிடையாது, மூக்கு கிடையாது, காது கிடையாது, சொப்பனம் கிடையாது, சுசுப்தி கிடையாது. துரியத்துலேயும் நான் இல்லை. நான் துரியன்னு சொல்ல மாட்டேன். யார் இப்படி வாழ்கிறானோ ஜீவன் முக்த உச்சதே, அவனே ஜீவன் முக்தன் என்று சொல்கிறார்கள்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். இதம் சர்வம் நாமே கிஞ்சித் அயம். இங்கே இருக்கிற எதுவும் நான் இல்லை. இங்கே இருக்கிற எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கள அது நான் எதுவும் இல்லை. சர்வம் நாமே கொச்சித், இது எதுவுமே நான் இல்லை. நாமே காலோ, நான் காலமும் கிடையாது. எனக்கு நேரம் டைமு இதெல்லாம் கிடையாது. நாமே தேசம், எனக்குன்னு ஒரு இடம் கிடையாது. நாமே வஸ்து, நான் ஒரு பொருளும் அல்ல. பரம்பொருள் ஆத்மாவுடைய லட்சணம் இதெல்லாம். ஆத்மா ஒரு பொருள் அல்ல பிடிக்கிறதுக்கு. நீங்கள் சொன்னீங்களே கண்ணை மூணுனா வெளிச்சம் வர சொல்கிறீங்களே, இன்னும் வெளிச்சம்னா வெளிச்சமாக இருக்காது. வெளிச்சங்கிற உணர்வு, தெளிவு, கிளாரிட்டி. ஏன்னா இந்த கண்ணால் அதை பார்க்க முடியாது. இந்த கண்ணு இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பொருள் அது. உயிர் பார்க்குறது யார்? உயிர் தான் பார்க்குது. யாரை பார்க்குது? ஜீவாத்மா பரமாத்மாவை பார்க்குறது. சித்து சத்தை பார்க்குது. அங்கே வெளிச்சம் இந்த சித்தர்கள் அது தனி ட்ராக்கு. சித்திங்கிறது தனி ட்ராக்குங்க. அதையும் இந்த ஞானத்தையும் நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஆனால் மூணுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் பக்தியில் பல மிராக்கள் நடக்கும். சுவாமியே பிரத்யட்சமாக தோன்றுவாங்க, யாரும் நம்ப மாட்டான். அவர் சரியான நம்மளை சொன்னால் சில நேரம் அவரை திருடன்லாம் சொல்லணும், நம்ம அவரை கல்லன்னு சொல்லணும். ஏன்னா திருடித்தனமாக பண்ணுவார். தனக்கு பிரியமானவங்களுக்கு மட்டும் காமிச்சிட்டு மற்றவனெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுருவார். புரியுதா? தனக்கு பிரியமானவனுக்கு தன்னை காமிச்சிட்டு மற்றவனுக்கெல்லாம் உனக்கு இன்னும் யோகிதை வரல, போயிட்டு வா, சுற்று போ, 10வது பிரகாரம் சுற்றுன்னு சுற்ற விடுறாரு. புரியுதா? இது சொல்கிறது புரியுதா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்துவார். யாருக்கு இந்த செய்தி போகணும், யாருக்கு இந்த செய்தி போகக்கூடாது,
யாரை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், யாரை வெளியில் நிற்க வைக்கணும், யாரை 9வது பிரகாரத்தில் நிற்க வைக்கணும், எல்லாம் பண்ணுறாரு சுவாமி. அதெல்லாம் நான் பேசக்கூடாது. ஒரே ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒரு ஆதாரம் இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. கணக்குப்படி தான் நடத்த முடியும். கணக்கு இல்லாமல் நடத்தக்கூடாது. நடத்தினா அது தப்பாக போயிடும். ஒரு கணக்கில் அவர் நடத்துகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? இது எதெல்லாம் நான் பார்க்குறேனோ அதெல்லாம் நான் கிடையாது. எனக்கு காலம் கிடையாது, எனக்கு ஒரு இடம் கிடையாது, நான் ஒரு வஸ்து கிடையாது. நாமே மதி, நான் அறிவும் கிடையாது. நீ அறிவாலேயோ மனசாலேயோ வஸ்துவாக இருந்தால் நீ பிடிக்கலாம். வஸ்துவே இல்லையே, அப்போ என்ன பண்ணுவேன்? கண்ணுக்கே தெரிய மாட்டேன். ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறேன் நான். இது உலகத்தில் எது சின்னதுன்னு சொல்கிறியோ அதை விட சின்னது நான். உலகத்தில் எது பெருசுன்னு சொல்றியோ அதை விட பெருசு நான். எங்கும் இருக்கிறேன். எல்லோரும் எங்குள்ளே தான் நீங்கள்லாம் இருக்கீங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்படி சொல்கிற ஒன்று நம்ம பார்த்ததில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வணங்குறோம். ஏன்? நம்புகிறோம் இல்லை, நம்புறது இல்லை, வணங்குறோம். நம்பிக்கைங்கிறது வரட்டும். வணக்கமே வந்துடுச்சு. கை கட்டுறோம், வாய் பொத்துறோம், சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணுறோமே இல்லையா? மண்ணையே வணங்குறோமே, மண்ணையே சாஸ்தாங்கமாக வணங்குறோமே, சன்னதி மண்ணையே சாஸ்தாங்கமாக வணங்குறோமே. எப்படி அது பார்க்காத ஒன்று, உங்கள் லாஜிக்கு உங்கள் எலிமூளைக்கு எட்டாத ஒன்று. எப்படி நம்ம அது மேலே நேற்று வந்து விபூதி வச்சு விடுங்கன்னு சொல்கிறாங்க உடம்பு சரின்னு. நீங்கள் பக்தையாக வந்திருக்கியா சிஷ்யையாக வந்திருக்கியான்னு கேட்டால், எப்படியோ வந்துட்டேனா இல்லையா, நம்பிக்கையோடு தானே வந்திருக்கிறேன். எப்படி நம்பிக்கை வருது? அதுதான் ஆச்சரியம். அதுதான் இறைவன் கருணை. நம்பிக்கை கொடுத்து தான் உங்களை கூப்பிடுவான். சரியாச்சா? வந்தோடனே முதல் வார்த்தை தான், சரியாயிடுச்சு ஜி, சந்தோஷமாக இருக்கேன். முகத்தில் அவ்வளவு பிரகாசம், முகமே மாறி போச்சு. நேற்றுக்கு நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? என்ன லாஜிக் இருக்குது? எலிமூலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதனால் சொன்னால் செய்யணும். 3 இடத்துல சமர்ப்பணம் இருக்கணும். கணவன்கிட்ட சமர்ப்பணம் இருக்கணும், குருக்கிட்ட சமர்ப்பணம் இருக்கணும், இறைவன்கிட்ட சமர்ப்பணம் இருக்கணும். நிவேதனம் பண்ணணும். நிவேதனம். சந்தேகம் கொஞ்சம் கூட படக்கூடாது. சந்தேகப்பட்டால் சந்தேகாத்மா வினஷ்யத்தி. அதனால் இந்த நான் ஒரு மதியில் இப்போ என்னை பிடிக்க முடியாது, எந்த மிராக்களும் ஞான யோகத்தில் இருக்காது. ஞான யோகத்தில் மறைச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் நீக்கும். நீ யாருங்கிறத உன்னை உருவாக்கலை, உன்னை தயாரிக்கலை. நீ இருக்கிறத யாருங்கிறத காமிச்சு கொடுக்குது. ஒரு கண்ணாடி மாதிரி தான் அது. நீ யாருங்கிறத காமிச்சு கொடுக்கறது தான் வேதம், வேதாந்தம், பிரம்மஞானம். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டு போய் தான் ஆகணும். ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போய் தான் ஆகணும். இருக்கிறத காட்டுது. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொல்லி, அப்படிதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு ஞானம், வேதம். யோகத்தில் நிறைய சித்திகள் உண்டு. காற்றுல பறக்கலாம், தண்ணியில் நடக்கலாம், அதெல்லாம் உண்டு. அணுக்களாக பிரிக்கலாம், உடம்பை பிரிக்கலாம். இதெல்லாம் நமக்கு பின்னாடி வரதான் போகுது. நீ ஜீவன் முக்தன் ஆகிட்டீங்கன்னா அடுத்து சமாதிக்கு போக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் சித்திகள்லாம் பின்னாடியே வரும். எல்லா சித்திகளும் பின்னாடி வரும். எதுக்கு சித்திகள்? நீ பரோபகார்த்தம் பண்ணும்போது அந்த சித்திகள் உனக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான். அது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான். அது பிரதானம் இல்லை, இறைவன் தான் பிரதானம். அங்கே தான் மிராக்கள் நடக்கும். அங்கே ஜீபூம்பா வேலை, மேஜிக் வேலையெல்லாம் சித்திகளில் நடக்கும். பக்தி யோகத்துலேயும் நடக்கும். நான் சொன்னல, பக்தி யோகத்தில் சுவாமி பிரத்யட்சமாக தரிசனம் கொடுப்பாரு. மற்றவனுக்கு தெரியாது, இவருக்கு தெரியும். நானும் பலமுறை அவர்கிட்ட போய், ஏன் எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற, இந்த கமிட்டிக்கு சொல்ல மாட்டேறிய அப்படின்னு நான் நினச்சது உண்டு. நமக்கு அகைன்ஸாக வேலை பார்க்குறான்ல எலிமூலையை வச்சுக்கிட்டு, அவனுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்ல மாட்டேறியா நீ, எங்கிட்ட மட்டும் நல்லா டீட்டெயிலாக சொல்லு. ஆளை வச்சு பலவிதமாக சொல்வார். எனக்கு பிடித்தமான மனிதர்களாக அனுப்புவார். யார் சொன்னால் நான் கேட்பேனோ அவங்களையெல்லாம் அனுப்பி வைப்பார். சில பேரை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காது, அவங்கள வச்சு சொல்லுவார்.
ரொம்ப பக்தனாக இருப்பான். நமக்கு பிடிக்கும்னா என்ன, ரொம்ப பக்தனாக இருப்பான். சுவாமிக்கும் அவனுக்கும் உள்ள உறவு நமக்கு உறவாயிடும். அந்த பிரியத்தில் தான் நம்ம அவங்க கூட பேசுகிறதோ. சில பேர் எங்ககிட்டலாம் அவ்வளோதான் பேச மாட்டேங்கிறாரு, அவங்கக்கிட்டேயே பேசுகிறாரு, அவங்க பேரையே சொல்லிட்டார். அங்கே போய் கேளு, மேலே போய் முருகன்கிட்ட போய் கேளு போய், ஏன் அவங்க பேரையே சொல்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? லாஜிக், இதுக்கெல்லாம் போய் லாஜிக் பார்க்குறாங்க. அதெல்லாம் அறிவே இல்லை. சரி, நாமே காலோ நாமே தேசோ. காலமும் கிடையாது, எனக்கு இடமும் கிடையாது, வஸ்துவும் கிடையாது, நான் மதியம் கிடையாது. நாமே ஸ்நானம் நாமே சந்தியா. நான் குளிச்சிருக்கேன், எனக்கு சுத்தமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. சந்தியா பண்ணுறேன், எனக்கு காலை மாலை சந்தியா எதுவும் கிடையாது. நாம தேவன், நான் தேவனும் கிடையாது. நாமே ஸ்தலம், நான் ஒரு இடமும் கிடையாது. தீர்த்த யாத்திரை இடமும் கிடையாது. நாமே தீர்த்தம், நாமே சேவா, நான் தொண்டு செய்கிறவனும் கிடையாது. நாமே ஞானம், நான் ஞானமும் கிடையாது. நாமே பதம், நான் அறிய வேண்டிய ஞானமும் இல்லை, அடைய வேண்டிய பதமும் கிடையாது. எல்லாத்துக்கும் அப்பால் இருக்கேன். நாமே பந்தோ, எனக்கு கட்டுக்கள் கிடையாது. நாமே ஜன்ம, எனக்கு பிறவியும் கிடையாது. நாமே வாக்கியம், எந்த வாக்கியங்கள் பல வகை இருக்குது, அந்த வாக்கியமும் கிடையாது. நாமே ரவிகி, சூரியனும் கிடையாது. நாமே புண்ணியமும் எனக்கு கிடையாது. நாமே பாவமும் எனக்கு கிடையாது. நாமே காரியம், எந்த செயலும் எனக்கு கிடையாது. நாமே சுபம், எனக்கு தூய்மையானது புனிதமானது கிடையாது. நாமே ஜீவ இதி, நான் ஜீவனும் இல்லை. ஸ்வாத்மா, எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னால் அது நான் ஆத்மா அப்படின்னு சொல்லுது. ஆத்மானா சித்து சத்தும் ஆனந்தம் சேர்ந்தது, அன்பும் அறிவும் ஆனந்தமும் சேர்ந்தது ஆத்மா. அதில் சித்து இருக்குது, சத்து இருக்குது, ஆனந்தம் இருக்குது. ஸ்வ ஆத்மா, நான் ஆத்மா. நாமே கிஞ்சித் ஜகத்து, நான் இந்த ஜகத்து அல்ல. ஆனால் அப்படி சொல்லுதில்ல, இந்த நிலை அலை நுரைன்னு சொல்கிறோம்ல, இது சொல்கிறது நான் நிலையாக இருக்கிறவன்னு சொல்லுது. அலை அது சொல்லுது. அலையாக இருக்கிறது தான் சித்து. நாமெல்லாம் அலை, ஜீவராசிகள் எல்லாம் அலை. எதுக்கு அலையணும்? வேலை செய்யணும். அந்த நிலை தான் அலையாக மாறி வேலை செஞ்சிட்ருக்கு. அதுதான் அது கரையை தொடும்போது நுரையாக மாறுது, நீர்க்குமிழிகளாக மாறுது. நீர்க்குமிழியை கையில் அள்ளுங்க, தண்ணீர் தான் இருக்கும். அலையை கையில் அள்ளுங்க, தண்ணி தான் இருக்கும். அலை இல்லாத இடத்துல போய் தண்ணி அள்ளுங்க, தண்ணி தான் இருக்கும். இப்போ யார் இருக்கா 3 இடத்துலையும்? அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மித்தியாவில் இருக்காத நித்தியத்துக்கு வாங்குது. நிலை நிலையாக இருக்கும், அலை மாறிக்கிட்டே இருக்கும், நுரையும் மாறிக்கிட்டே இருக்கும், தோன்றும் நிற்கும் மறையும். அது வேண்டாம், நிலையை எங்குள்ளேயே இரு. வெளியில் வந்தால் அலை, ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா நுரை, கரையை தொட்டுட்டீங்கன்னா நீ நுரை. கரைக்கு போய்கிட்டு இருக்கியா, நீ அலை. என்னை விட்டு ரொம்ப தூரம் போயின்னு இருக்க. காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், போகம் வேணும். பொருள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, இந்த போகம்னு இருக்க இது வெளியிலேருந்து வரல. எல்லா போகத்துக்கும் அதிஷ்டானம் அவர் தான், உள்ளே இருக்கிறவர் தான். அவர் தான் நிரந்தரம். நீ ஆப்ஜெக்டை நம்புகிற, ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வச்சுக்கிற. இந்த பொருளில் இந்த இன்பம் இருக்குது, அந்த பொருள் அந்த இன்பம் இருக்குன்னு நீ சேர்த்து வச்சுக்கிற. பொருளில் ஒன்றுமே இல்லை. பொருள் வெறும் அணுக்கள் தான். ஆனந்தம் உள்ளே இருக்கு, அதுதான் உன்னுடைய ஆனந்தம். ஸ்வரூப ஆனந்தம்னு பேர். அதை நோக்கி ஏன் பயணிக்கவே மாட்டீங்க? அது ரொம்ப குறுகிய ஒரு ஜான் தூரம் தான், பூர்வமத்திலேருந்து சகசிராரம், இல்லை ஹிருதயத்திலேருந்து பூர்வமத்தி. இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இது மெய்ப்பொருளை தானே. ஆனந்தம் எங்கே இருக்கு? ஆனந்தம் வெளியில் இல்லை. வெளியில் இருக்கிற பொருள் அந்த ஆனந்தத்தை தூண்டுது, ஆக்டிவேட் பண்ணுது. ஆனந்தம் பொருளுக்கு ஏற்படுதா, உனக்கு ஏற்படுதா? அதுலேருந்து தெரிய வேண்டாமா? அந்த ஆனந்தத்தை சுவைக்கவே இல்லை. அந்த சுவையை கொடுக்கறது தான் தீர்த்த யாத்திரை.
என்ன பண்ணுவார், நான் சொன்னால் உனக்கு புரியாது, நீ என் கூட வா, பேசாமல் சுவாமி தரிசனம் பண்ணு. இன்னும் அங்கே அழைச்சிட்டு போனால் தன்னை மறந்துடுறான். ஒரே ஆனந்தமாக இருந்துச்சு ஜி. கோடி கோடி கண்கள் வேண்டும், காது வேண்டும், நன்றி சொல்கிறேன் எல்லாம் போடுறாங்களா மெசேஜ் இல்லையா? 2 நாள் மறந்துடும் இல்லையா? 48 மணி நேரம் மறந்துடுமா இல்லையா? அதனால் நாமே தீர்த்தம், நாமே சேவா, நாமே ஞானம், நாமே பதம், நாமே பந்தோ, நாமே ஜன்ம, நாமே வாக்கியம், நாமே ரவி. வாக்கியத்தில் நேரடியான வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கும், மறைமுகமான அர்த்தம் கொடுக்கும். அப்படி வாக்கியமே பிரிக்கப்படும். கிராமர் சொல்லுது, நாமே ரவிக்கு நான் சூரியன் அல்ல, நான் கிராமரும் கிடையாது, இலக்கணமும் கிடையாது. நாமே புண்ணியம், நாமே பாப்பம், நாமே காரியமும் கிடையாது, காரணமும் கிடையாது, சுபமும் கிடையாது, சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. நாமே ஜீவ, நான் ஜீவனும் கிடையாது, நான் ஆத்மா. கடைசி வார்த்தை நான் ஆத்மா சொல்லுது. முதல் மந்திரத்தில் நான் துரியத்தை கடந்தவன் சொல்லுது, துரியாதீதம்னு சொல்லுது. துரியம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? துரியாதீதம்னு அர்த்தம். துரியாதீதம்னா என்ன? உள்ளேயும் இருப்பேன் வெளியிலையும் இருப்பேன்னு சொல்லுது. நம்ம ஒரு நிலையை பிடிக்கிற வரைக்கும் வெளியில் போகிறதுக்கு தான் உள்ள பயணம் செய்கிறோம். உள்ளே பயணம் செஞ்சால் அந்த நிலையை தொட்ட பிற்பாடு நம்ம வெளியில் உடம்பை விட்டு வெளியில் வந்துடுறோம். புரியுதா? நாமே கிஞ்சித் ஜகத்து திரயம், பூகு புவக ஸ்வகன்னு லோகம்லாம் சொல்லி அது எதுவும் நான் கிடையாது. நாமே மோட்சம், எனக்கு மோட்சமும் கிடையாது. நாமே பந்தம், அங்கே பந்தம் சொல்லிச்சு, இங்கே மோட்சம் சொல்லுது. நாமே துவைத்தம், நான் 2 கிடையாது, க்ளீனாக சொல்லுது. இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாமே துவைத்தம், நான் 2 அல்ல, அதுவே சொல்லுது, மந்திரமே சொல்லிடுச்சு. வேறு யாரும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் படிக்க மாட்டுறானுங்க. இதெல்லாம் படிக்காமல் இவனே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு எங்கள் குரு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு கொள்கையில நிற்கிறான், சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டுறான். உங்கள் குரு இந்த மந்திரத்தை படிக்காமல் இருக்கலாம் இல்லையா? உபநிஷத்து 10 படித்தா போதும், 1 படித்தா போதும்னு ஏற்கனவே பெருமாள் சொல்லிட்டாரு. அதை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டான். அந்த 10 விட நான் தாண்டவே மாட்டேன், அரைச்சமாகவே தான் அரைப்பேன். ஒரு விஸ்தாரமான பார்வை இருக்கணுங்க, பரந்த பார்வை இருக்கணும். நாமளே பறந்தவங்கன்னா என்னது? எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரம்பொருளுடைய அம்சம் நாம். அதில் அடியானுக்கெல்லாம் ஒரு அணு அளவு சந்தேகம் இல்லை. நேற்று அந்த மந்திரம் தான், இன்றைக்கி முன்னாடி நீ லேட்டாக வந்துட்டீங்க, நிறைய விஷயம் போயிடுச்சு. மற்ற சமாதிகள்லாம் பேசியிருக்கேன், கேளுங்க. போனோடனே கேட்டுருங்க. கேட்குறீங்களா? எப்போதும் ஒரு நாள் ஆடியோ 2 முறை கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாள் ஆடியோ நாளைக்கு கேளுங்க, உட்காந்து கேளுங்க. இப்போ என்னாச்சுன்னா, நாமே மோட்சம், நாமே துவைத்தம். நான் துவைத்தம் இல்லை, அதுவே சொல்லி. இதுக்கு மேலே என்னங்க வேணும் மந்திரம்? நான் துவைத்தம் இல்லை. அதுவே சொல்லிடுச்சு. இதெல்லாம் யார் படிக்கிறது? மற்ற மதத்தவங்கெல்லாம் இதை ஏன் படிக்க மாட்டேறான்? இந்த கருத்தை ஏன் ஏற்றுக்க? நான் துவைத்தம்னே சொல்லிடுச்சு. நான் 2 இல்லைப்பான்னு சொல்லிடுச்சு. ஏக்கமேவ, 1 தான், 2 அல்ல. ஏக்கமேவ அத்வதீயம்னு சொல்லுது. அத்வதீயம்னு மட்டும் சொல்லலை, 2 மட்டும் சொல்லலை, 1 தான் அப்படின்னு சொல்லுது. இந்த ஏவங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஏகாரம் நிச்சய குறின்னு சொல்லுவாங்க தமிழில். தமிழ் வளர்க்குறோம் பாருங்கள், அதெல்லாம் 10th கிராமர். நாம துவைத்தம், நான் துவைத்தம் கிடையாது. நாம வேதம், நான் வேதமும் கிடையாது. நாம விதி, எனக்கு விதியும் கிடையாது, எனக்கு வேதமும் கிடையாது. யார்? ஜீவன் முக்தன் இப்படி இருப்பான். எப்போ இதெல்லாம் கிடையாது, அது நம்மளும் கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க. அவன் அந்த இறைவனை தொட்டு பிரம்மனிஷ்டை ஆனதுக்கப்புறம் வெளியில் வரான், சகஜ சமாதியாக இருக்கான். பிராரப்தம் முடிகிற வரைக்கும் வாழ்க்கை நடத்துவான். மரத்தில் உட்காந்துருப்பான், கோயில் வாசலில் படுத்து கிடப்பான், எங்கேயாவது டீ கடையில் உட்காந்துருப்பான். ஏதாவது சாமானியனை விட கீழே தான் இருப்பான் ஜீவன் முக்தன். அவனுடைய மனநிலையை தான் இங்கே படம் பிடிச்சு காமிக்குது. இதெல்லாம் யாருக்கு? இறை ஸ்வரூபத்தில் இருக்கிறான். அவன் இறை ஸ்வரூபமாக பிச்சைக்காரனானு வித்தியாசமே தெரியாது. பயங்கர சுவாமி தாங்க சொன்ன கபடதாரி.
ஒரு வார்த்தை கபடதாரின்னு கூட சொல்லலாம். மறைச்சே வேலை செய்வார். புரியுதா சொல்கிறது? அதனால் அவன் அப்படி இருக்கிறான். நாமே பாதோ நாமே போதோ. எனக்கு பாதம் தடையும் கிடையாது, போதமும் கிடையாது. எனக்கு எல்லா ஞானமும் இருக்கே. அதெல்லாம் நான் கடந்து இருக்கேன், அப்பால் இருக்கேன். நாமே போதோ. நாமே ரகக. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இருப்பிடம் கிடையாது, எங்கே இருப்பேன். நாமே ரகக. நாமே குரு. நான் குருவும் இல்லை. நாமே சிஷ்யனும் இல்லை. நாமே ஹீனோ. நான் ரொம்ப குறைவான பலகீனமானவன்னு சொல்ல முடியாது. நாமே அதிகமாக பெருத்து பெரியதும் கிடையாது, சின்னவனும் கிடையாது, மெலிதும் கிடையாது, குண்டும் கிடையாது. நாமே பிரம்மாவும் கிடையாது. நாமே விஷ்ணுவும் கிடையாது. நாமே ருத்ர. இந்த வாக்கியமெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? சண்டை போட்டுக்கிறீங்களே, அதெல்லாம் உடைக்குது. சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, நாங்கள் சைவம் வைணவம் மாத்வா அது இதுன்னு சண்டை போட்டுக்கிறீங்க, இந்த சண்டை போட்டுக்கிறீங்கல்ல, அது சொல்லுது மந்திரம். இது சொன்னால் பிடிக்காது. இது சத்தியம், பொய் சொல்லலை. சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியமாகவே ஜெயிக்கும். சத்தியம் ஜெயிக்கும்ல, சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். இது ஞானம். அதெல்லாம் கிடையாது. நாங்கள் உருவத்தில் தான். உருவத்தில் நீ பட்டினா வழிபட்டினா லிமிட்டட் ஆகிடுற இல்லையா? ஒரு உருவம் இருந்துச்சுன்னா, ஆகாசத்துக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்லை, அது அன்லிமிட்டட். பூமிக்கு உருவம் இருக்கா? இருக்கு, அது லிமிட்டட். புரியுதா இல்லையா? அதனால் நாமே குரு, நாமே பிரம்மா, நாமே விஷ்ணு, நாமே ருத்ர. சந்திரமா, சூரியன் அவன் எதுவும் கிடையாது. நாமே பிருத்திவி, பூமி கிடையாது. நாமே தோயம்னா என்னது? தோயம்னா நீர். வேற ஒரு வார்த்தை மாறி வருது. பழம்பத்திரம் தோயம் சொல்லுவாங்க. தோயம்னா நீர். நாமே வாயுவும் கிடையாது. நாமே வியத்து. கரெக்டாக சொல்லுங்க பாருங்க. என்ன வியத்துன்னு ஒரு வார்த்தை அன்றைக்கி சொன்னேனே, மெமரி பவர். ஆகாயம். கரெக்ட், வெரி குட். நாமே வியத்து. நான் ஆகாயமும் அல்ல. நாமே வகினி, நெருப்பும் இல்லை. நாமே கோத்திரம், எனக்கு குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது. நாமே லட்சியம், எனக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. நான் அடையிறதுக்கு என்ன இருக்குது? அது நிலை, மனநிலை அப்படி ஆகிடும். என்ன இருக்குது? இந்த இறையானந்தத்தோட மேலான ஆனந்தம் ஏதாவது இருக்கா? பிரம்மானந்தத்தோட மேலான ஆனந்தம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஆனந்தத்தை விட நாம் அடையிற ஆனந்தம் எல்லாம் அல்பத்துலேயும் அல்பம். எதெல்லாம் உனக்கு சுகம் கொடுக்குதோ அதனால உனக்கு நிச்சயமாக துக்கம் உண்டு. அதை முதல்ல மைண்டில் வச்சுங்க. ஜீவன் முக்தன் ஆகிட்டு நீ எப்படி வேணாலும் வாழலாம். ஜீவன் முக்தன் ஆகிற வரைக்கும் அந்த பரம்பொருளை நோக்கி பயணம் செய். 12 ஆண்டுகள் தானே சொல்லுது. 12 ஆண்டுகள் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அப்போ என்னதுக்கு நீ உனக்கு ஒரு பிறவி? ஆடு மாடு மாதிரி பிறவி தானே. அன்றைக்கி நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி காலையில் வேல் பூஜையில் 5 நிமிஷம் பேசணும். 2 எங்கள் அன்னதானம் பண்ணக்கூடிய அவங்க கிச்சன் ஒர்க்கர்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அந்த 2 பேரும் இன்றைக்கி மடக்கிட்டாங்க. நான் அவங்கள பார்க்காத மாதிரி போனேன். டெய்லி பேசுகிறீங்களா வேதவங்க? ஆமாம்மா, டெய்லி பேசிகிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் தான் பேசணும். ரொம்ப அமோகமாக இருந்துச்சு, ரொம்ப வசீகரமாக இருந்துச்சு. நிறைய குழப்பங்களுக்கெல்லாம் அங்கே பதில் கிடைச்சிது. காலையிலே அங்கே போகிறோமே, சிட்டிக்கு போகிறோமே, எத்தனையோ குழப்பங்களுக்கு என்ன நடக்க போதோன்னு நினச்சிட்டு உட்காந்தோம். மனசு நிறைவாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு, திரும்ப திரும்ப கேட்கணும்னு இருந்துச்சு. எங்களை அதில் சேர்த்துங்க அப்படின்னு 2 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட வேனை எடுக்க போகிறாங்க, இதுங்க பேசாமல் உட்காந்து வேதம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அடியன் அம்மா நீங்கள் வேனை எடுக்க போகிறாங்க கிளம்புங்கன்னா, அது வண்டி நகராது, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கு இன்னும் 5 நிமிஷம் உட்காந்துருச்சிங்க. நீங்கள் நினைக்கிறோம் நம்ம பாமரர்கள் தான். ஆனால் வேதம் எப்படி வசீகரிக்குது பார்த்தீங்களா? இந்த பாவனை அங்கே உட்காந்துருந்தாங்க. என்னமோ அன்றைக்கி முருகன் அவங்க மேலே கவனம் செலுத்தியிருக்காரு. என் பார்வை அங்கே பட்டுச்சு. அவங்க ஏந்து வந்தாங்க. இந்த பாவம் புண்ணியம் பற்றி பேச ஆரம்பித்தேன்ல, அவங்க ஏந்து வந்தாங்க. அப்படியே ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த மாதிரி உக்காந்தாங்க.
உட்காந்து ஏந்துக்கவே இல்லை. நான் எழுப்பி நீங்கள் போங்க வேன் பெயர போகுதுன்னு எழுப்பி தான் அவங்கள அனுப்பணும். வேண்டா விருப்பா தான் போனாங்க. அன்றைக்கி போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனசு நிம்மதியாக இருந்தது. இன்றைக்கி சொல்கிற வார்த்தைகள் இது. என்ன காரணம்? மெய்ப்பொருளுடைய சிறப்பு அது. 1000 பேர் 1000 சொல்லிட்டு இருப்பான். அவன் மடப்பைய. அவன் பேச்சுல நீ ஏன் கேட்குற? நீ மடப்பைய. அவன் மடப்பையனா? நீ மடப்பைய ஸ்கொயர்டு. டுபாக்கூர் 1. நான் டுபாக்கூர் 1ஆ? சரி, டுபாக்கூர்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. 7 கழுத வயசாகி போச்சு. என்ன பேச்சு பேசுகிறான். அதனால் நாமே கோத்திரம், நாமே லட்சியம், நாமே பவக. இந்த உலகமும் நான் கிடையாது. அது வரைக்கும் நம்ம பண்ணுறோம். 174லேருந்து 184 வரைக்கும் பார்த்துருக்கோம். 10 மந்திரம் பார்த்துருக்கோம். 11 மந்திரம் பார்த்துருக்கோம். எல்லாம் சின்ன சின்ன மந்திரம், எல்லாம் பேசப்பட்ட மந்திரம். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.